இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வனாந்திரத்தில் வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பலிக்கும். வனாந்திரத்தில் வெற்றி. யாத்ராமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமும் 16:14 சரி, வனாந்திரத்தில் நம்முடைய ஜனங்களை நடத்தின ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்தில் வெற்றி. அல்லேலூயா. வனாந்திரம் என்கிற வார்த்தை ஆங்கில டிசர்ட் அப்படி சொல்லியிருக்கு. அவருடைய அர்த்தம் என்னன்னா, தண்ணீர் இருக்காது. ஆமென். இந்த மரம் செடி கொடிகள் இருக்காது. பயம் நிறைந்த இடம். இஸ்ரவேல் மக்கள் அதை சொல்லும் போது ஊளை இடுதல் உள்ள அவாந்திர வெளி. என்ன இடுதல் அப்படின்னா, நரி இருக்கும், நாய் இருக்கும், மனுஷன் இருக்க மாட்டான், தண்ணீர் இருக்காது, மரங்கள் இருக்காது. அரபி நாடுகளில் சில இடம் அப்படிதான் இருக்கு. நான் ஆண்டு கிருபையினால முதல் முறை 2வது முறை மஸ்கட் அந்த ஊழியத்துக்கு போகும்போது, சலலா என்கிற ஒரு இடத்திற்கு, அந்த ரூபி அந்த ஏர்போர்ட்டிலிருந்து ஒரு 1200 கிலோமீட்டர் சலலா என்கிற ஒரு இடம். ஆமை, கோழிக்கோடு வழி 400 கிலோமீட்டர் தான். கடல் மார்க்கம். அங்க போகும்போது, ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கடையோ வீடோ மரங்களோ கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கலாம். வனாந்திரம் என்றால் உதவியே கிடைக்காது. அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் வெற்றியை தருவார். அந்த வனாந்திரத்தில் ஆகாருக்கு ஒரு நீரூற்றை திறந்து கொடுத்தார். வனாந்திரத்தில் விசாரிக்க ஆள் இருக்காது. ஏன்னா மக்கள் அந்த வழியா போக மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் விசாரிக்க அங்கே வெளிப்பட்டார். சரி, வனாந்திரத்தில் வெற்றி. முதலாவது காரியம், வெற்றி நமக்கு உண்டாக யாத்ராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆரோனை ஸ்தோத்திரம். யாத்ராகம் 4:27 சொல்லுகிறது, வனாந்திரத்தில் மோசேயை பார்த்து, நீ ஓரேப் பர்வதத்திற்கு போ. எலியாவிடத்தில் சொல்லும் போது, அவன் ஓரேப் என்கிற கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போனான். வனாந்திரத்தில் மரமோ செடிகளோ ஆட்களோ இல்லாவிட்டாலும் வனாந்திரத்தில் கர்த்தருடைய பர்வதம் இருக்கிறது. இதை நான் தேவனுடைய ஆலயத்திற்கு உபமைப்படுத்தி சொல்லுகிறேன். வனாந்திரத்தில் தேவன் நடமாடுகிற அவருடைய ஆலயம் இருக்கிறது. வனாந்திரத்தில் தேவனுடைய பர்வதம் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பெங்களூர்ல கோலார் தங்க வயல் இருக்கு. அங்க என்ன கிடைக்கும்? தேவ பர்வத்தில் என்ன கிடைக்கும்? அங்க தேவனை பார்க்கலாம். இந்த வனாந்திரத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கும்னா, அவங்க நடந்து தேவ பர்வதம் என்கிற ஒரே பர்வதத்திற்கு வரணும். மோசேக்கு சொல்லப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகம் 30 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மோசே மீதியான் தேசத்து ஆசரேனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஓரேப் பர்வதம் என்பது நம்ம வந்திருக்கிற ஆராதனை ஸ்தலம். சில நடந்து வந்தீங்க. ஒரு தாயார் 1 மாதத்திற்கு மேல அவங்க சர்ச்சைக்கு வரல. இந்த வழியை அவங்க அந்த இறங்கும் போது கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தம்பியை பார்த்து சொன்னேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. விழுந்துருவாங்க போல, ஏற்கனவே விழுந்து 2 மாசம் பெட் ரெஸ்ட். அவ சர்ச்சைக்கு வரும்போது விழுந்துடக்கூடாது. அந்த இறக்கத்தில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அசினியை கூப்பிட்டு சொன்னேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. ஏன் பாருங்க, நல்ல கால் இருக்கு, ஆனால் நம்ம வரம் அடிக்கிறோம். அவங்க ஜெபிக்க போகும்போது, பாஸ்டர் சர்ச்சுக்கு வர முடியலையே, சபைக்கு வர முடியலையே,
அது வேதனையா சொன்னாங்க. நடந்து வந்திருக்கிறோம், நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்கிறோம், வேலை இருந்து வந்திருக்கிறோம். தேவ பர்வதமாகி ஒரே பர்வதத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வனாந்திரத்தில் வெற்றியை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசே நடந்து ஆமென் தேவ பர்வதம் என்கிற ஒரே பர்வதம் மட்டும் வந்தான். இந்த ஒரே பர்வதத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ஆண்டவர் மோசையோடு பேச ஆரம்பித்தார். பிள்ளைகள் கவனிங்க, என்ன பேச ஆரம்பிச்சார்? என்ன பேச ஆரம்பிச்சார்? ஒரே பர்வதத்தில் இருந்து, அந்த முட்செடியில் இருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். நீங்க உண்மையா வாஞ்சியோடு ஒரே பர்வதத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே கர்த்தர் உங்களோடு பேசுவார். இது தேவ பர்வதம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் பேசுவார். மோசையோடு ஆண்டவர் பேசினார். அவன் ஆடு மேய்ச்சிட்டு வந்தான். வருகிற வழியில ஒரே மட்டும் வந்தான். தேவ செயலாய் கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அங்கே வரும்போது ஒரு முட்செடி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த அற்புத காட்சியை திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வரும்போது, நீங்க கஷ்டப்பட்டு நட்டு ரோஜா மரம் தீ பிடிச்சா, பிள்ளை கொண்டு வா, பக்கெட்ல தண்ணி கொண்டு வா, கோரி ஊத்தி தீய அணைக்க பார்ப்போம். ஆனா மோசே இது என்ன அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று வந்தவுடன் அங்கே சில ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஒரே பர்வதத்துக்கு வந்து சில நேரம் இடம் இல்லாம லாஸ்ட்ல இருக்கலாம், ஆனா நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சேர்ல பேக்ல போட்டு அங்க இருக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். ஆனா மனதளவில் நீங்க சபைக்கு முன்னா வரணும், முன்பந்தியில இருக்கணும். நீங்க தேவ பர்வதம் மட்டும் பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களோடு பேசுகிற ஆண்டவரை கேட்கலாம். உங்களோடு ஆண்டவர் பேசுவார். இதுல சந்தோஷமா இருக்கிறீங்க? கையாசைத்தூர் அல்லேலூயா. அவன் கிட்டே வருகையில் ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காரங்க சர்ச்சுக்கு வந்து ஏதோ ஒரு சண்டே ஒரு ஆராதனை அட்டெண்ட் பண்ண வேண்டும் என்கிற மனதோடு நீங்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. வீடு சந்திக்கும் போது எளிதான வார்த்தைகள் சில சாட்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு செய்தி எனக்கு, நான் இந்த பிரச்சனையோடு வந்தேன், கர்த்தர் என்னோடு பேசினார், இந்த பாடல் மூலம் என்னோடு பேசினார். அப்போ கிட்ட வரணும். ஹல்லேலூயா. வெளுத்தின்படி கொஞ்சம் தூரமா இருந்தாலும் மனதளவில் ஆலயத்துக்கு உள்ள கிட்ட பக்கத்துல வரும்போது பரிசுத்த ஆவி நம்மளோடு பேசுவார். இந்த உலகத்துல தேவ வார்த்தை தான் நமக்கு தேவை. இதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ வார்த்தை தான் தேவை. பார்த்து யூடியூப்பை ஆன் பண்ணா, சோதரம் மொபைல் போனை ஆன் பண்ணா, டிவி சேனல் ஆன் பண்ணா நிறைய வார்த்தைகள் ஒவ்வொரு சேனலும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? காட்டுல பறந்து சேட்டலைட்ல போய் அங்கிருந்து அடுத்த நாட்டுக்கு போகுது. இந்த ஏர்ல நிறைய சப்தங்கள் அங்கும் இங்கும் போய் கொண்டிருக்கிறது. ஏர்டெல், வோடாஃபோன், இந்த போன், அந்த போன், டிவி சேனல், எத்தனையோ நூற்றுக்கணக்கான சேனல் இருக்கிறது. இதெல்லாம் ஏர்ல போயிட்டு இருக்கு. இதன் மத்தியிலே பரிசுத்த தேவன் நம்மோடு பேசுற ஒரு வார்த்தை உண்டு. டிவி சேனல் எத்தனை சேனல் இருக்கு? 500 இருக்குமா? 100ஆ? சொல்லுங்கம்மா. பாஸ்டர் டிவி பார்க்குறாங்க நினைக்க விடாது. டிவி பார்ப்ப தப்பு இல்லை, அப்படியே பார்த்துட்டு 100 இருக்குமா? 150க்கு மேலே. இப்போ 150 சேனல் வழியா வார்த்தைகள் போயிட்டே இருக்கு. அதை விட மேலான வார்த்தை, ஆமென், தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கையை உயர்த்துவோர் அல்லேலூயா. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ வனாந்திரத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கும்னா முதல் வழிமுறை அவங்க தேவ பர்வதத்திற்கு வரணும். வந்தா மட்டும் போதாது, பக்கத்துல வரணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமே, அதோனியா சாலோமனுக்கு பயந்து, ஆமே, ஸ்தோத்திரம், சிற்றவுட்டில் அல்ல பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒரு பேர் அவருக்கு ஆட்டோக்கு பேர் சிறிய தீர்க்கதரிசி. பள்ளியாடி ஸ்டாண்ட் ஆட்டோ தான் சிறிய தீர்க்கதரிசி. சகரியால இருக்கிறார்ல, அதுல ஒரு பேர் முண்டே எழுத்து தான். அவர் சொன்னார்,
எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என் மனைவிக்கு. அப்போ அவள் வீடு பள்ளியாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு என் மனைவியை நான் விட்டு போக சொன்னேன். மனைவிட்ட சொன்னேன், நீ ஒரு காரியம் செய்யணும், சர்ச்சுக்கு போய் முன் வரிசையில் உட்காரணும். அப்ப ஊழியக்காரர்கள் கத்தோலிக்க இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும் போது ஃப்ரண்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் தேவ வல்லமை வெளிப்படும். வந்திருந்தோடனே சீனி விசுவாசிகள் சொன்னாராம், சிஸ்டர் மாதிரி சொன்னாங்களா, சீனி விசுவாசி தெரியல, நீ நியூ விசுவாசி, இன்னும் ஞானசம் எடுக்கல, பின்னால போ அப்படின்னா. இது ரைட்டா ராங்கா சொல்லுங்க? முந்தி வந்தவனுக்கு பிந்திவனுக்கு ஒரே சம்பளம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பிறகு சொன்னாரு, என் மனைவி பாச்சு நீ கூட்டத்துக்கே போட்டான், போனா முன்பந்தியில் உட்காரு. அவருக்கு விசுவாசம் என்னன்னா, ஃப்ரெண்ட் ரோல உட்கார்ந்தா தேவ பிரசன்னம் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகளை மனதளவில் நம்ம பக்கத்துல வரணும். தேவ நம்மோடு பேசுவார். தேவ பர்வதம் என்கிற ஓரேப்பிலிருந்து இந்த வனாந்திரத்தில் வெற்றி நமக்கு கிடைப்பதற்கு மோசையோடு பேசும் வார்த்தை, முதல் வார்த்தை, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மேலே நாடுகள்ல வெளிநாட்டில் என்ன பண்றாங்கன்னா, ஓவர் குளிர் உள்ள இடத்துல செப்பல் போடுறாங்களா ஸ்டேஜில். அது எவ்வளவு தூரம் எனக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா சில இடங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம். டூர் போன பிள்ளைங்களுக்கு தெரியும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு டூர் போயிருக்கும் போது செருப்பை வைக்கக்கு தனிப்பை தனிச்சாக்கு. அல்லேலூயா. ராஜாக்களுடைய அந்த ஓல்டு அரண்மனைக்குள்ளே செப்பல் போட விடல, அப்படித்தானே? சோத்திரம். வீட்டுக்குள்ளே நம்ம போடல, போட்டாலும் வெளியே ஒரு செருப்பு, உள்ள ஒரு செருப்பு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம், பலிபீடத்தில் ஷூ எல்லாம் போட்டுட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ நிக்கிடம் பரிசுத்த பூமி, காதுக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. உடனே என்ன செய்வார்? சில எழுதி போட்டிருப்பாங்க, காலணிகளை வெளியே போடவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கவனிங்க, டக்குன்னு பாதரட்சியை கலத்தி போட்டார். பகல சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைய எச்சரிப்ப கேட்டு களத்தினா நம்ம இருக்கிற அழைப்பு வெளிப்படும். மோசே என்ன செய்திருப்பார்? செருப்ப களத்தினா என்ன சொல்லியிருப்பார்? டக்கு டக்குன்னு. தேவன் சில ஆலோசனைகளை ஓரேப்பில் நம்ம இடத்துல சொல்லுவார். அல்லேலூயா. அவர் களத்தை சொன்னா, ஆவிக்குரிய சபைக்கு வரணும் கொஞ்சம் பயம். இவிய ஃபுல்லா கண் எல்லாம் இவிய போடாதனால நகைக்க மேல அப்படி நினைக்கிறான். அல்லேலூயா. நாங்க சொல்லி ஒருத்தருமே கலத்தண்டா. என் ஒய்ஃப் கலத்தது யார் சொல்லி? 2 தங்கச்சி மரம் போட்டிருக்கிறாங்க. யார் சொல்லி? ஆண்டவர் சொல்லி. மார்த்தாண்டா நேசமணி கல்லூரியில் படிச்சுட்டு பஸ்ஸில் வரும்போது தேவன் சொல்லிட்டாரு, ஆண்டவே பஸ்ஸில் வச்சே எல்லாம் கலத்தி மணி பஸ்ஸில் போடு. அது ஒரு திட்டம் இருந்தது, முருங்கை விலைக்கு கொண்டு வரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுபோல மோசையை பார்த்து செருப்பை கலத்து, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். சிலருக்கு பயம், கலத்திடுவாங்களோ. நான் விசுவாசிச்சது எப்படின்னா, நீங்கள் உங்களை நல்ல ஒரு பக்கா பெண்டிகாஸ்டை மாற்றினா, கர்த்தருடைய திட்டத்தில் ஒரு பிளான் இருந்துன்னா நிறைவேறிடும். நீங்கள் தடுக்கவே முடியாது. இங்கே ஒரு சௌரி இருக்கிறாங்க, அவங்க சொந்த சாட்சி. ஆண்டு 2 முறை பேசுகிறான். ஏன் அவங்கள குறித்து தேவ திட்டம் தெரியல. ஸோ அதுக்கு ஒரு கனம் கிடைக்கும். கிறிஸ்துவ நிமித்தம் இழந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது கலத்துவது மட்டுமல்ல, பரிசுத்தம் நான் சொல்லல, தேவன் சிலரை குறித்து வச்சிருக்கிறார். அதை நம்ம ஏன்னு கேட்க, அப்படி இருக்கிறவர்கள் மேலும் பொறாமைப்படவோ கிண்டல் பண்ணவோ கூடாது. இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சௌரி சொன்னாங்க, பலமுறை தரிசனம் ஆண்டு கொடுத்தார். கடைசியில் சொன்னார், கோடாரிக்கு மரத்துக்கிட்ட கோடாரி வச்சு காண்பிச்சாராம், வெட்டிடுவோம் பாரு அப்படின்னு.
அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நேரமே சொன்ன உடனேயே கலத்தி இருந்தா இவை யாவும் மிஞ்சி இருக்குமே அப்படின்னு அவங்க வாயில சொன்னாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்ட செருப்பை கலத்துனா செருப்பை கலத்துங்க. ஆடம்பரத்தை விட சொன்னா சொல்லுங்கம்மா. சரிக்கு பயப்பட்டுருவாங்க. இது கலத்துவது எங்கள் வேலை அல்ல. ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வெள்ளியும் போன யாருடையது? சிலர் பார்த்து கலத்துன்னு சொல்றாரு, கலத்திடுறாங்க. கலத்துறவங்களை பார்த்து கலத்தாதவங்க அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஏற்ற அழைப்பு. பேதுரு சொன்னார், ஆண்டவரே, ஸ்திரியை குறித்த புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே. பயங்கர எழுப்புதல். பேதுரு எப்போ முந்திரி கொண்டதானே, அப்ப கல்யாணம் பண்ணாம இருக்கலாமே. ஆண்டவர் சொன்னார், வரம் பெற்றவனே ஒழிய இதை ஒருவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ சோத்திரம், நகை ஃபுல்லா கலத்து, அதுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. கையை உயர்த்துற அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய சபைக்கு கலத்தி போடுவாங்க. கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினா 100 பவுனா தருவார். ஆமென். வரல பாருங்க. கையை உயர்த்துற அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிள்ளைகளையும் போனா கலத்து, நாங்க யாரும் கலத்த சொல்றது இல்லை, கலத்திடுவாங்களோ அப்படி பயப்படாதீங்க. தேவ திட்டம் இருந்தா நீங்க எங்க போனாலும் விடவே மாட்டார். மோசேயை பார்த்து சொன்னார், கால் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. உடனே அவன் துரிதமா கலத்திட்டான். உடனே சொன்னான், இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க உன்னை அனுப்ப போகிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் விட சொல்லுகிறத பாவமானாலும் பாவ பழக்க வழக்கமானாலும் அவர் விட சொல்லுகிறத நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்கள் மேல் இருக்கிற திட்டத்தை கர்த்தர் சொல்லி தருவா. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. அவனை பார்த்து சொன்னா, நான் ராஜாவிடத்துல கூட்டிட்டு போறேன். யாரை பார்த்து சொல்லுங்க, யாரை பார்த்து? இப்ப நான் கலெக்டர் நேரே பார்க்க முடியுமா? கலெக்டரை ஒரு முறை சபைக்கு காரியமாக ஒரு அதிகாரி கூட போயிருக்கிறேன். கலெக்டரை பார்க்க நேரே போக முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் என் ஒய்ஃபுடைய இளைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட், அவர் ஹியூமன் ரைட்ஸில் வேலை பார்க்குறார். இந்தியா ஃபுல்லாக உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அவரை போய் பார்க்கலாம். என்ன, ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்க்குறார். இந்தியா, ராஜஸ்தான், டெல்லி எல்லா கலெக்டரை அவர் நேராக பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. ஏன்னா இந்தியா லெவலில் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அவர் சொல்லுவார், இந்த வாதம் இப்போ இடையில இங்கே போய் ஹைதராபாத் போயிருக்கிறார், அங்கே போனேன், இங்கே போனேன், கேரளா போனேன். அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. அவங்கள டைரெக்டாக போய் யாரை பார்க்கலாம். ஆனால் நம்மால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் இந்த மோசேயை சொல்லுறா, உன்னை ராஜாவிடத்தில் அனுப்ப போகிறேன். ஒரு ஆடு மேய்க்கிறவனை பார்த்து இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி செருப்பை கலத்தி போட்டா, பாவத்தை கலத்தி எறிஞ்சிங்கன்னா உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. நான் உன்னை பார்வோரிடத்தில் எழுதுகிறேன். பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க ஒரு சான்ஸ் கிடைச்சா எத்தனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஆசை உண்டு அவரை சந்திக்கணும். உங்களுக்கு ஆசை உண்டா? ஆனால் கிடைக்காது பாருங்க. எத்தனை விரும்புறீங்க? பிரதமரை பார்த்து ஒரு வார்த்தை பேசுனா எல்லா சேனலில் வந்துடும். பிரதர் தேவதைவும் மோடி பிரதமரும் உரையாடினார்கள், பேசினார்கள். வருமா வராதா? அல்லேலூயா. வருமா வராதா? இப்போ மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்வோன் ராஜாவிடத்தில் அனுப்புறேன். ஒரே ஒரு விஷயம், அவன் தேவப்படுறதுக்கு பக்கம் வந்துட்டான். அங்கே சில ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறான். வாழ்வு பிள்ளைகள் கவனிங்க, தம்பிமாரெல்லாம் கவனிங்க. எங்கிட்ட சொல்றது ஆலோசனை உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவர் சொல்றாரு. வேதம் படிக்க சொன்னாலும் உங்கள் நன்மைக்காகவே, சபைக்கு ஒழுங்கா வர வேண்டும் என்று சொன்னாலும் உங்கள் நன்மைக்காகவே. எந்த ஒரு மனுஷன் மோசே போல செருப்ப கலத்துறான்னு சொன்ன கலத்தி போடுறாங்களோ அவங்களுக்கு தேவ திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன் கலத்தணும் செருப்ப? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா தேவ திட்டம் மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, வனாந்தரத்தில் வெற்றிக்கு முதல் வழி, வனாந்தரத்தில் என்ன இருக்குது? தேவப்பரவன என்ன? ஆராதனை ஸ்தலம். சில நேரம் கரெக்டாக சொல்லுவார்,
சில நேரம் விட்டுவிட சொல்லுவா. இந்த வார்த்தைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒரு ஆடு மேய்ச்ச மீதியான் தேசத்திலே ஆடு மேய்த்த இந்த மோசைய ஆண்டவர் ராஜாவிடத்தில் அனுப்பினார். அனுப்பும்போது என்ன சொன்னா, நான் திக்கு வாயும் மந்த நான். திக்கு வாய்னா அங்க போறீங்களா? எப்படி பேசுவோம் நம்ம? திக்கு வந்து எப்படி பேசுவோம்? நம்ம சிரிப்பார். அப்படி அப்போ வெட்கப்படுவாங்க. ஒரு ஆரம்பிச்சா எத்தனையோ கிலோமீட்டர் போகும். திக்குவாய் என்ன நாவு? நாவு மந்தம். திக்குவாய் ஆன சொன்னா நான் பேச ஆரம்பிப்பேன். பேச தெரியாத மோசே வாய் திக்குவாய் தான். அது தேவனுக்கு ஒரு குறை. திக்குவாய் மாறுவதாக அப்படி சொன்னாரா? உனக்கு ஆரோன் உனக்காக பேசுவான். இந்த திக்குவாயை கொண்டே என் வல்லமை நான் வெளிப்படுத்துவேன். திக்குவாயை கண்டு பயப்படாத, என்னுடைய அதிகார கோலை உன் கையில தருகிறேன். அவருடைய பிள்ளைகளே, கலற்ற வேண்டி கலச்சு போவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்துறல இல்லையா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சரி, தேவனுடைய பிள்ளைகளை இங்க எலியாவை குறித்து வாசிக்கிறோம். நான் சோர்வே அடையலை பாஸ்டர், எப்பவுமே சிரிச்சுட்டே ஹாப்பியா இருப்பேன் அப்படி சொன்னவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். 11 மாதம், இன்னைக்கு எத்தனாம் தேதி? 17. ஜனவரி 1ஆம் தேதி சிரிச்ச சிரிப்பு, சிரிச்சுட்டே இருக்கிறேன். அப்படி யாரா இருக்கிறீங்களா? நான் வருத்தப்படவே இல்லை, சங்கடப்படவே இல்லை, அழவே இல்லை. யாரா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இருக்கிறீங்களா? அப்படியே கிடையாது. பல முறை அழுது இருக்கிறோம், பயந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முன்ன 400 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னால ஒருவனாய் நின்று சவால் விட்டவன். இப்ப பார்த்தா சூர செடிக்க நிழல்ல போய் கொல்லுங்கத்தாவை கொல்லுன்னா, கொல்லுங்கத்தாவை கொல்லுன்னா போதுங்கத்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் சீக்கிரம் என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு இது வரைக்கும் நான் மனசில் கூட நினைக்கல பாஸ்டர். அப்படி உள்ள கைவித்துங்க பார்ப்போம். சீக்கிரம் எடுக்க மாட்டாரா? அப்படி அப்படி ஒரு சில கைவித்துறாங்க, ஆனால் ஃபுல்லாக கைவித்த முடியலை. ஜீவனாவது போவாதான். எதுக்கு இந்த கண்காட்சல்? எலியா கஷ்டம் வந்த போது எனக்கு ஜீவன் என்ன செய்யும்? நான் நல்லவன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவர் அவனுக்கு தூதனை அனுப்பி அப்பமும் என்ன கொடுத்தார்? அதான் வசனமும் அபிஷேகம் தருகிறார். சிலருக்கு ஒரு பிரசங்கத்தில் சரியாயிரும். இவன் 2ஆம் பிரசங்கத்தில் சரியான. முதல் பிரசங்கத்தில் தூக்கத்தோட பிரசங்கம் கேட்கிறான், சரியாகல. 2ஆம் பிரசங்கத்தை தட்டி எழுப்பி என்ன சொன்னாங்க? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த போஜனத்தின் பலத்தினால எங்க கொண்டு போறாரு? டூருக்கா? இடம் பார்க்கவா? ஒரே பர்வதத்துக்கு கொண்டு போறாரு. பல சொல்லுங்க, அப்பமும் தண்ணீரும் தந்தது ஞாயிற்றுக்கிழமை பலமாகி எல்லா துணியும் துவைச்சு வீடை வெள்ளை அடிச்சு வீட்டை பெருக்கா இல்ல, ஒரே பர்வதத்துக்கு போக்கு. ஆண்ட கிருவினால வாழை செட்டு மாறணும். நல்லது, சர்ச்சைக்கு மாறிச்சு. நிறைய வயசானவங்க ஏன் என்னமா கூடத்துக்கு வரல, வாழை கட்ட ஆள் வந்தது அப்படி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா வந்துடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவர் பலனை தந்தது, போஜனம் தந்தது, ஆமென். தண்ணீர் தந்தது. எங்கேயோ சண்டே போகல, ஒரே பர்வதத்துக்கு நடந்து வரும்படிக்கு இவன் அந்த போஜனத்தின் பலத்தினால எங்க வந்தா? தேவ பர்வதத்துக்கு வந்தா. அங்கிருந்து சில கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார்.
என்ன கொடுக்குறாருன்னா அவன் சொல்றான், நான் மட்டும் இருக்கிறேன். மீதி எல்லாரும் விக்கிரகத்தை தேடி போயிட்டாங்க அப்படி சொல்றான். கவனிங்க, நான் ஒருவர் மட்டும் இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் விக்கிரகத்தை தேடிட்டாங்க, விக்கிரகத்தை முத்தம் செய்கிறாங்க, விக்கிரகத்தை வணங்குறாங்க, நான் மட்டும் இருக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை எலியா, விக்கிரகத்துக்கு முன்பு முழங்கால் படியிடாத, அதை முத்தம் செய்யாத, முழங்கால் முடக்காத 7000 பேர் மீதியா இருக்கிறாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரே பர்வதத்திற்கு வந்தா சோத்திரம், நமக்கு பக்கபலமாய் தேவன் இருக்கிறாங்க செய்தி கிடைக்கும். இல்லைன்னா நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரே பர்வதத்துக்கு வந்தா கர்த்தர் சொல்லுவார், 7000 பேர் கூட இருக்கிறாங்க, உனக்கு சப்போர்ட்டா இன்னும் விசுவாசிகளை வச்சிருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆக வினக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வனாந்திரத்தில் வெற்றி யாருக்கு வேண்டுமோ நீங்க சண்டே ரொம்ப முக்கியப்படுத்துங்க. அல்லேலூயா. சோத்திரம், ஆராதனையை தடை பண்ணி ஓரிடத்திற்கு போகாதீங்க. அந்த போஜனத்தின் பலத்தினால தேவ பர்வதற்கு ஓடி வாருங்க. கர்த்தர் சொல்லுகிற அட்வைஸை எந்த தயக்கமின்றி உடனே கீழ்ப்படியுங்க. கர்த்தர் ஷெப்பர்ட, ஒரு மேய்ப்பனை ராஜாவிடத்தில் பேச அனுப்பினா என்னவாய் திக்குவாயும் என்னவாவும் விக்கி சம்சாரிக்கும் அதிரங்கள் விக்கி வரும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெளிப்படுத்துவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. சரி, முதலாவது செய்தியின் தலைப்பு என்ன பிள்ளைகள்? எங்க வெற்றி? வனாந்திரத்தில் என்ன இருக்காது? திராட்சை இருக்காது, தண்ணி இருக்காது, உதவிக்கு ஆள் இருக்காது, பயம், ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வழி. நாய் ஒரு பக்கம் ஊழையிடும், நரி பக்கம் ஒரு பக்கம் ஊழையிடும். இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் தேவ பர்வதத்துக்கு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது எண்ணாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான். இரண்டாவது, வனாந்திரத்தில் தேவன் நம்மை எண்ணுவார். சபையிலிருந்து டூர் போன போது சோத்திரம் எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் இருக்கிறாங்களா? 1 ஸ்கூலுக்கு 1 2 3 வண்டி போட்டு டிக்கெட் எல்லாம் ஓகே. எண்ணுவாங்க அடிக்கடி. கவனி, கோழி கூடு அடைக்கும் போது எண்ணுவாங்க. சோத்திரம், எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அந்த கோழி கூடு அடைச்சிருங்க அப்படின்னு நான் போய் அடைச்சிட்டு, கோழி கூடு அடைச்சி திறந்தது ஒய்ஃப். திறந்தா ஒரு நாய் வெளியே வருது. நல்ல வேலை, ஹார்ட் அட்டாக் ஆவல். என்ன ஆச்சுன்னா, ஒரு நாய் ஆகாரத்துக்கோ மழைக்கோ பயந்து ஜம்மனி உள்ள போய் கோழி கூட்டில் படுத்துருக்கு. அது ஒன்னில் வெஜிடேரியன் மட்டும்தான், கோழி இறை சாப்பிடாத நாய். அதனால கோழி எல்லாம் தப்பிச்சு. கதவை திறந்தா வெளியே யார் சேர்ந்து வர்றது? நாயும் சேர்ந்து வருது. பாருங்க, எண்ணி அடைப்பாங்க. சில நேரம் ஆண்டவர் வனாந்தரத்தில் நம்மை எண்ணுவார். எண்ணுகிற நேரம் நம்ம குறைஞ்சு போகக்கூடாது. பைபிள் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இயேசு சொல்லும் போது ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது, எண்ணி பார்த்தா 1 குறைஞ்சு போச்சு. பல சொல்லுங்க, உங்களை எண்ணுவார், வனாந்தரத்தில் எண்ணுவார். எண்ணி பார்க்கும்போது நீங்க பின்வாங்கி எகிப்துக்கு போகக்கூடாது. அவர் எண்ணும் போது நீங்க எண்ணிக்கைக்கு உள்ளே இருக்கணும். வனாந்தரத்தில் என்ன செய்வார்? ஓட்டம் தொடங்கின பேரதிகம். பழைய ஒரு பாட்டு. சோத்திரம், நாட்கள் போனதால் சிலர் வாட்டம் அடைஞ்சாரா? அல்லேலூயா. தொடங்கினவர்கள் கடைசி வரைக்கும் இல்ல. கவனிங்க, கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் எண்ணுவார். அவருடைய கண்காணிப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். 50 பேராய் பந்தி உட்கார சொன்னவர் நம்மை வனாந்தரத்தில் எண்ணி பார்ப்பார். எண்ணி பார்க்கும் போது நம்ம எண்ணிக்கையில குறையக்கூடாது. நம்ம சொல்லணும் பிரசன்ஸ் சார். ஸ்கூல்ல அப்படித்தானே என்ன சொல்வீங்க? உள்ளேன் ஐயா, பிரசன்ட் டீச்சர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ என்ன மாத்தி இருக்கிறாங்களா? ஸ்கூல்ல என்ன சொல்லணும்? பேர் கூப்பிடும்போது
இப்போ நம்பர் கூப்பிடுவாங்க, அப்படிதானே? பர்சன் டீச்சர் உள்ளேன் ஐயா. ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் எடுப்பார். பாருங்க, சில ஸ்கூல்ல எங்க பிள்ளைகள் படிக்கிற கல்லூரியை பெருசு அப்படி சொல்ல நினைக்காதீங்க, சாதா கல்லூரி தான். ஆனா என்னன்னா, பஸ்ல இறங்கும் போதும் அட்டெண்டன்ஸ், பஸ்ல ஏறும் போதும் அப்படி எடுத்த படமும் ஒரு பிளேஸ் கேப்பு. வீட்டுக்கார வந்து பெற்றோரத்தில் சண்டை. ஒரு நாள் போல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கவனிங்க, கர்த்தர் எண்ணி பார்க்கும்போது நம்ம குறையவே கூடாது. எண்ணி பார்க்க, சில புன்வாங்கி போயிட்டீங்கன்னா எண்ணிக்கை நம்ம இல்லாம போயிடுவோம். ஒரு முறை கூட சொல்லுங்க, கர்த்தர் அடிக்கடி எண்ணுவார் வனாந்திரத்தில். இன்னைக்கு எண்ணிக்கையில குறைய கூடாது. அவர் எண்ணும் போது அவரு கண்ணு முன்ன இருக்கணும். இது அவங்க வனாந்திரத்தில் வெற்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆண்டவர் சொன்னார், ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது. எண்ணி பார்த்தா ஒரு ஆடை காணல, புதர்ல போயிட்டு. என் இயேசு சொல்லும் போது ஒரு ஸ்திரீயின் கையில 10 வெள்ளிக்காசு இருந்தது. தெரியும், நம்ம காயின் கையில விழுந்து உருண்டு போவோம். ஒன்று காணாமல் போனது. எண்ணி பார்க்கும்போது ஒன்று குறைவா இருந்தது. ஏசப்பா எண்ணும் போது இந்த வனாந்திரத்தில் அடிக்கடி எண்ணுவார். நம்ம தவறிவிடக்கூடாது என்பதற்காக நம்ம எண்ணிக்கை குறைவுபடாம அவர் எண்ணிக்கையிலே இருக்கணும். கையை உயர்த்தி வரலையா? சபையில் அப்படிதான். அல்லேலூயா. சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒருத்தராக நான் கவனம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் மட்டுமல்ல, 1000 விசுவாசி இருக்கிற பாஸ்டர் அமரராஜன் சொன்னார், ஆமாம், 1000 பேர் வந்தாலும் என் கண் வராத விசுவாசியை பார்த்துட்டே இருக்கும். சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் மகளுக்கு வீட்டு போகிறேன், ஒரு பிரயாணம் போகிறேன், தேட வேண்டான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கம். இல்லைன்னா வரலையே, போன வார பிரசங்கத்தை ஏதோ குழப்பாயிட்டோ, வரலையே, நோயாக இருக்கோ அப்படின்னு இங்கே இருக்கிற மேய்ப்பன் படப்படுத்திட்டே இருப்போம். அது உண்மை. அல்லேலூயா. வருகிறீங்க, சோத்திரம். வரலன்னா சோத்திரம். சின்ன பிள்ளை வர, இந்த குடும்பம் வரலையே, அவங்க வரலையே, வியாதியா இருக்கிறாங்களா, என்ன நடந்துச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி உங்களை என்னை வனாந்தது அடிக்கடி எண்ணுவார். எண்ணும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவர் மோசேட்ட என்ன சொன்னார்? தாவீதிடத்துல எண்ணக்கூடாது என்று சொன்னார். அது என்ன சொன்ன இடம்? வனாந்திரம். அங்க குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால வனாந்திரத்தில் அடிக்கடி எண்ணுவார். எண்ணும் போது அவன் ஞாயிற்றுக்கிழமை எண்ணுவார். அல்லேலூயா. சில நேரம் காணிக்கை பெட்டி அண்டையில் உட்கார்ந்துட்டு சோத்திரம், அன்னைக்கு காணிக்கை பெட்டியை பார்த்தவர் உங்களை பார்த்து, சோத்திரம், யார் என்ன பேர் சொல்றது? அக்ஸாலா, இன்னைக்கு வரல, அக்ஸா இருக்கீங்களா? ப்ரெசன்ட். சோத்திரம், இத்தனை டைம். நாங்கள் ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது ஃபெடரேஷனில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். சில நேரம் அங்கே ஒரு வச்சிருக்கு, 12 மாதம் ஊழியர் கூட்டத்துக்கு போனால் ஒரு பிரேஸ் கிடைக்கும். அங்கே என்ன வச்சுருக்கிறாங்கன்னா, பாஸ்டர் பேர், சைனு, ஒரு 75 பேர் சைன் போடணும். கடைசியில் வர்ற டைம் அப்படின்னா நம்ம வருகிற டைம் சகிதம் ரெக்கார்டில் ஆகும். பல சொல்லுங்க, லேட்டாக வராதிங்க. ஒரு நாள் பஸ் லேட்டு, பைக் ஸ்டார்ட் ஆகல, என்னைக்கு அப்படியா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன லேட்டு? சமையல் ஆகலையா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு செய்தினா சூத்திரம் பேசிட்டு இல்லை, ஆனால் அந்த வசனம் எடுக்குமான்னு இப்படி சொல்லு அப்படி சொல்லி தந்தார். எந்த டிக்ஷனரியும் புரட்டல. அந்த வசனம் எடுக்கும்போது இதை சொல்லு, அடிக்கடி வனாந்திரத்து நான் அவர்களை எண்ணுவேன். மோசேக்கு சொன்னார், வனாந்திரத்து அவர்களை எண்ணு. வனாந்திரம் என்பது பல துன்பங்கள் நிறைந்த இடம். அநேகர் ஆண்டவரை விட்டு ஓடி போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை வனாந்திரத்தில் அவர் நம்ம என்ன செய்வாராம்? எண்ணுவாராம். தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், அவர் எண்ணும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? குறைந்து போடு. எல்லாம் கையாசைத்துறலையா. ஒரு முறை இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எத்தனை சீஷர்கள் உண்டு? 12. அதில் ஒன்று பண ஆசையினால இயேசுப்பா காட்டி கொடுத்த யூதாஸ்.
இப்ப எத்தனை? ஆனா அவர் வரும்போது 10 ஆள் தான் இருந்தது. யார காணல? தோமாவை காணல. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவரை வெளிப்படுத்தி எல்லாம் சொன்னாங்க. அவரை பார்த்தோம், அவர் எங்களோடு பேசினா, சாகல. நான் நம்பவே மாட்டேன். பகலை சொல்லுங்க, ஆண்டவர் வரும்போது எண்ணி பாப்பார். அங்க நீங்க இல்லைன்னா ஒரே சந்தேகம். என்ன சந்தேகம்? சில நேரம் பாருங்க, புருஷன் மேல் மனைவிக்கு சந்தேகம். இந்த சந்தேக நோய்க்கு என்ன இல்லையா? சொல்லுங்கம்மா, மருந்தே இல்லை. இந்த வந்து எண்ணி பார்க்கிற நேரம் நீங்க இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். அல்லேலூயா. அவர் கேட்டார், ஆண்டவருடைய காயத்துல. சொல்லுங்க, அந்த தோமா வந்து பாருங்க 1800 வருஷத்துக்கு முன்ன வந்தது சரித்திரம் இன்றைக்கும் எங்க இருக்கு? திருவிதாங்கூர்ல இருக்கு. பலமுறை பார்த்து போய் உள்ள பார்க்குறேன்னு அப்புறம் பாஸ்டர் கும்பிட போறாங்க நினைச்சு விடாத. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படிதானே. 1800-900 வருஷம் புராணமான கட்டிடம் அங்கே இருக்கு. ஆனா அவர் கேட்டாரு, நான் அவரை நம்பணும்னா காயத்துல, சொல்லுங்க, தழும்புல கையை போட்டு பார்க்கணும். கையை போட்டு பார்த்தானா ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். ஒரு வார்த்தை சொன்னார், வெரி குட், சந்தேகத்தை தீர்த்தாயா தோமாவே? அப்படி சொல்லாம, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய். தேவதேவ் என்பவன் யார் சொல்றது? ஆமென், சோத்திரம். அஸ்லி என்பவன், ஜெனிபர் என்பவன் என்னை காணாமல் விசுவாசிப்பான், அவனே பாக்கியவன். இல்லை சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னா? என்னை காணாதிருந்து ஒருவர் ஜெபமா, உம்மை காண வேண்டும் ஆண்டவரே, உம்மை காண வேண்டும். அல்லேலூயா. உம்மை காண வேண்டும். 7 நாள் உபவாசம், ஆண்டவர் வரல. யாரோடைய பைபிளில் இருந்து கிழிந்த வேத பகுதி எங்க இருக்குது? எடுக்கண்டா. ஒரு காற்றுல டைவ் அடிச்சு வந்துட்டே இருக்கு. நடந்த சம்பவம். ஒருவேளை எங்க ஜெபம்னார் தெரியல, நடந்த சம்பவம். முட்டி போட்டு ஜெபம், உம்மை வெளிப்படுத்தும், உம்மை வெளிப்படுத்தும். இவர் பார்க்கும்போது காற்றுல, சுழல் காற்றுல ஒரு பேப்பர் பறந்து வருது. அதை எடுத்து பார்த்தா வேதவசனம், என்னை கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவன். இங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மோசேக்கு கூட, என் மகிமை பார்க்க விரும்புகிறாயா, கண்மலைக்கு உள்ள போய் நில்லு, என் கையினால உன்னை மூடுவேன், இல்லைன்னா செத்தரே. அல்ல சொல்லுங்க பாப்போம். அவரை சில நேரம் ஊழியருடைய வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அவரை உயர்ந்து ஒருவன் உயிரோடு இருந்ததில்லை. அவ்வளவு பிரகாசமான தெய்வம். ஆகிலும் அவரை நீங்கள் காண விரும்பினால் மோசேக்கு காண்பித்தது போல அவருடைய மகிமையை கண்டிப்பாய் காண்பிப்பார். அதுல நம்ம பிடிவாதமா இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி சத்தம் வரலையா? சரி, இந்த வனாந்தரத்துல கவனிங்க, கியூல நிக்கணும். இப்ப எல்லாம் பேங்க்ல நம்மளை சமாதானப்படுத்த ஒரு டிவியை வச்சு தந்து நல்ல சேரம் போட்டு டோக்கன் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் பலம் உள்ள சகோதரிகள் சகோதரன்மார் நெரிச்சிட்டு நம்ம வாடிச்சு நிக்கணும். பரவாயில்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் பேங்க்ல சட்டை போட்டா கோபம் வரும், ஸ்பீட் வரும். நம்ம நேரமே காத்திருப்போம். அவன் பள்ளியில் ஒரு அம்மா உண்டு, சோதரம் ஃப்ரெண்டில் ஒரு 15 நாள் பேக், அவங்க 3வது ஆளாக போய் நிற்கிறாங்க. எல்லாரும் என்னம்மா பரமப்போ, ஆம்பளை சட்டம் போட பிரச்சனை இல்லை, அது நான் நேரமே நின்னேன்னு. அதுக்கு தான் இப்போ டோக்கன் வச்சிருக்கு. ஆனால் பரலோக கணக்கில் டோக்கன் இல்லை. டோக்கன் எடுத்துட்டு பிஎன்எஸ் போகலாம், ஷாப்பிங் போகலாம், அப்படி தானே, எப்போ இருக்க வரலாம். ஆனால் தேவ கணக்கில் டோக்கனே கிடையாது. கியூவில் நிற்கணும். அவர் வரும்போது அவன் யார் எண்ணப்படுகிறார் அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். கையை உயர்த்தி கையை கொட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். சில மருத்துவமனையில் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, நீ டோக்கன் எடுத்துட்டு சுத்துதியா, 20 நம்பருக்கு மேலே தான் டோக்கன். பெரிய மருத்துவமனையில் ஆன்லைனில் பண்ணலாம். ஆனால் எத்தனை மணிக்கு எத்தனை டோக்கனுக்கு மேலே? ஏன்னா தெரியும், நம்ம டோக்கன் எடுத்துட்டு கடலை பார்க்க போவோம், அவங்களுக்கு தெரியும். ஆனா தேவ கணக்கில் டோக்கனே கிடையாது. அவர் வரும்போது யார் கணக்கில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகளை தருகிறவர். செய்தியின் தலைப்பு என்ன?
நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம வெற்றி பெறணும். அந்த தேவ பர்வதம் உண்டு, அங்க வரணும். அட்வைஸ் கேட்டு கீழ்ப்படிஞ்சா வெற்றி. இரண்டாவது, எண்ணும் போது நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. 10 வெள்ளிக்காசை போல ஒரு வெள்ளி மிஸ் ஆயிடக்கூடாது எனக்கு. மூன்றாவது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கா 5:16. வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது என்ன செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம்? எத்தனை விரும்புறீங்க வனாந்தரத்தில் வெற்றி? எத்தனை ஜெயம் விரும்புறீங்க? முதலாவது, வனாந்தரத்தில் வெற்றி கிடைக்கணும்னா தேவ பர்வதற்கு வரணும். தூரம் நின்று பார்த்துட்டு போயிடக்கூடாது, பக்கத்தில் வரணும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. பேசுவாரா பேச மாட்டாரா? பாருங்க, நான் ஒரு முறை இந்த பாட்டை எப்பவும் பாட மாட்டோம். அடவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம், அந்த பாட்டு பாடிட்டே இருக்கிறோம். புருஷ நிமித்தம் ஏதோ ஒரு தொந்தரவு கஷ்டத்தில் அந்த சகோதரி துக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த பாட்டு நம்ம பாடியிருக்கிறோம். மனக்லேசதரங்களா, தமிழ் மலையாளம் மொத்தத்தில் புரியாது, இந்த ராகத்தில் தெரியுது. இது நம்மை தேற்றுகிற பாடல். அவங்க சொன்ன சாட்சி, அந்த பாடல் என்னை தேற்றினது. இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பழைய ஒரு வீடு எப்படி வைப்போம், கடன் வாங்கி தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி என்ன செய்வோம் அப்படின்னு வரும்போது எனக்கு தந்த ஒரு பாடம். இப்போ அடிக்கடி பாட்டு வரல, சரி இது புதிய பாடல் தருவார். கவனிங்க, புதிய ஒரு பாடல். என்ன பாட்டுன்னா, சந்திப்பா. அவங்க அப்படி இறங்கி வர்றாங்க சர்ச்சைக்கு. இங்கிருந்து என்ன பாடல்? சந்திப்பார் உன் தேவைகளை, சந்திப்பா நிறைவேற்றுவா உன் ஏக்கங்கள், நிறைவேற்றுவா. பின்னிட்டு பாராதே, உப்பு தூணாகாதே, பின்வாங்கி போகாதே, மோபாப் சொல்லாதே. பின்னிட்டு பாராதே, உப்பு தூணாகாதே, பின்வாங்கி போகாதே, எகிப்திற்கு போகாதே. சந்திப்பா உன் தேவைகளை, சந்திப்பா நிறைவேற்றுவா உன் ஏக்கங்கள், நிறைவேற்று. அப்போ வாஞ்சியோடு வருகிறவர்களுக்கு கழுதைக்க வாயில வார்த்தை போட்டவர் ஊழியர்காயின் வாயில வார்த்தைகளை போடுவார். அதான் சொல்றது, அவர் எப்படி பேசுவார் பார்ப்போம் அப்படின்னு வராம எங்க ஊழியக்கார பயன்படுத்த மாட்டவர். அவர் வார்த்தை பேச விரும்பினால் ஆண்டவர் கழுதைக்க வாயும் திறந்துருவாரு. நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினால் கள்ள காக்காக்க வாயம் கட்டிடுவாரு. சரித்திரத்தில் எங்காவது இடம் உண்டா? எங்க வீட்டு கூட்டிலிருந்து கோழிக்குள்ளிருந்து எத்தனை முட்டைகளை இந்த கோழி கொண்டு போயிடும். அதுக்கு லாக் பண்ணி வச்சு, கோழிலேயே காக்க கொண்டு போய் 2 காலை தூக்கி மரத்தில் கொண்டு வச்சு சோதரம் பார்த்து கொத்தி குடிக்க. இப்ப என்ன செய்வேன்? நம்ம கொட்டாயிட்டு வர வேண்டியதான். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த மீனை கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போகும்போது, சரி நானே பாதுகாப்பு இருக்கிறேன் வீட்டில் கொஞ்ச நேரம் இந்த மீனை பார்த்துறேன். ஏன்னா காக்கா உங்கள் வீட்டில் அப்படி இல்லையோ? அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்படுவீங்களோ காக்காவுக்கு? நான் நிற்கிறேன். ஏன்னா காக்கா கான்னு பேசியிருக்கோம். சரன்னு வந்து ஒரு சாலை மீனை கொண்டு போயிடும். 10 ரூபா போச்சு இல்லை, கொண்டு போயிடும். அப்படி யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? காக்கா பிள்ளை கொடுத்த வடையை காக்கா தூக்கி போயிருக்கா? கை வைத்துங்கம்மா. அது கொண்டு யாராவது கொடுத்துருக்கா? நம்ம கண்ணுக்கு முன்னால நம்ம வாங்கின 10 ரூபா வடையை கொத்தி கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போயிருக்கு. மரத்தில் கொண்டு அதை கொத்தி நிச்சயம் சாப்பிடும். ஆனா தேவனுடைய பிள்ளையாகிய எலியாவை போஷிக்க கள்ள காக்க வாயை கட்டினார். நான் நினைக்கிறேன், வாயில கடிச்ச உடனே ஏன் சாப்பிட்றோம்? நாக்கில் டச் பண்ணா ருசி, நாக்க மரத்து போகப்படிட்டு. காக்காக்கு நாக்கு மரத்துது, அதுக்கு கசப்பா தோணுது. சீச்சி, இந்த பழம் பிடிக்கும். டைரக்ஷன் போ, எங்க போ? ஃப்ளையாகி போகுது. யாருக்கு? ஆமா, எலியா இருக்கிற இடத்துக்கு போகுது. அங்க போய் ஆண்ட சொன்னார், கீழே இட்டுட்டு திரும்ப காக்கான. நான் நினைச்சுக்கிறேன்,
கண்டிப்பா திரும்ப வரும்போது யாரோ ஒரு வீட்டிலிருந்து நல்ல ஆகாரம் கொடுத்திருப்பார். நான் தமாசா சொல்லல, காகத்தின் சுபாவத்தை நமக்காக மாற்றுகிறார். சரி, தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜெபம். என்ன ஜெபம்? மூணாவது வனாந்த வெற்றிக்கு காண என்ன? இந்த ஸ்கூல் எல்லாம் டீச்சர் சொல்லுவாங்க, இந்த போயமை சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் கூட்டத்தோடு நம்மளும் சரி சொல்லியிருக்கிறேன் சொல்லி சரி. அப்ப டீச்சருக்கு புரியும். இல்லை சில பிள்ளைகள் உன்னை எழுப்பி நீ வந்து தனியாக சொல்லு சொன்னா ஆ இ ஊ அப்படி இருக்குல்ல. இந்த ஜெபத்தில் சிலருக்கு கூட்டத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தனி ஜெபம் ஓடாத வண்டி. நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், தனி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய கிருபை. சில நேரம் இங்கே இருக்கும்போது யாரோ தூண்டி விடணும், உறங்காதீங்க. நான் சில தனி ஜெபம் போனால் உறக்கமே வராது. இயேசு வனாந்தரத்தில் தனித்து ஜெபம் பண்ணும்படி போனார். எத்தனை தனிமையாக ஜெபம் பண்ணுறீங்க? குடும்ப ஜெபம் ஓகே, நேரம் கிடைக்கும் எடுத்து இதை ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில், சர்ச்சில். அல்லேலூயா. தனி ஜெபம் நமக்கு முக்கியம். இது ஒரு வனாந்தரம், அழிவுகள் நிறைந்த உலகம். கவனிங்க, பண பற்றாக்குறை நிறைந்த உலகம், நம்ம நினைக்காத அழிவு நிறைந்த உலகம். ஆனா தனி ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு தனியான ஒரு வழியை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். இயேசுடைய ஊழியத்தின் வெற்றி காரணம் அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி மலை மேல ஏறி போனார். அப்ப தனி ஜெபம் சொல்லுங்க, நீங்க தனியா ஜெபம் பண்றீங்களா? தனியா ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. சுத்திரம். தனி ஜெபம் வேணும். தனி ஜெபம் பண்ண பர்சனல் ப்ரேயர் நான் பண்றேன், அவங்க மட்டும் வரல சொல்லுங்க பாப்போம். மற்ற அநேகர் ஜெபம் பண்ணல, தனியா நீங்க வீட்டுக்குள். இயேசு சொன்னார், உன் அறை வீட்டுக்குள் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திருக்கிற தனியா ஜெபம் பண்ணும்போது இன்னொருவர் நம்மோடு பேசுவது போலவே இருக்கும். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. தனி ஜெபம் உங்களுக்கு வேணும். இந்த வனாந்தரத்தில் வெற்றி கிடைக்க எனக்கு தோல்விதான் வருகிறது என்று பிள்ளை வாலிப தங்கச்சி மாதிரி சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன், தனி ஜெபம் உங்களுக்கு வேண்டும். தனி ஜெபம் உங்க வாழ்க்கையில இந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். யாரோ ஒரு ஊழியக்கான ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரம் தரும்போது சோதரா வெளிநாடு சௌரமார் ஃபோன் பண்ணும்போது நான் முன்னே ஜெபிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ என்னென்னா சில மறந்துடுவோம். உடனே அந்த அவங்க லைவாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக தனி ஜெபம் பண்ண வேண்டும். தானியேலை குறித்து வாசிக்கிறோம், அவன் தனி ஜெபம் பண்ணுகிறவன். அது மட்டுமல்ல, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவான். மேலே மாடியில் ஜெபம் பண்ணா ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் கேட்கும். தானியேல் தனி ஜெபம் பண்ணுகிறவன். சந்தோஷம் முறையில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொன்ன வார்த்தை விரும்புறீங்க? என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு மட்டும் வந்த போதான் நினைக்காதீங்க, நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க. முன்னெல்லாம் ஒரு சபையில தனி ஜெபம். ஒரு நாள் பிள்ளை கவனிக்கிறீங்களா, ஒரு பெரிய கோரம்பா, இப்போதானே இந்த பா நம்ம உட்கார்ந்தா காலை அச்சு பதியும் கோரம்பா, அப்படிதானே? கோரம்பா சுத்தி வச்சிருக்கு, உள்ள ஜெப சத்தம் கேட்குது. பாஸ்டருக்கு சத்தம் எங்க வருது, பாயெல்லாம் சுத்தி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டா கோரம்பாயுள்ள எத்தி பார்த்தா அங்க ஒரு வயசான தாயார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க சில நேரம் பிள்ளைகள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸா இருக்கும். அவங்க பார்த்தாங்க அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆள் இருக்குன்னு ஜோமனா போகாம கோரம்பா பிள்ளைகள் தெரியுமா, அந்த பனை ஓலையில் செய்கிற பாய பெருசா இருக்கும். சாரி நான் சொன்ன ஓலைப்பா, கோரம்பா மாறிட்டு ஓலைப்பா தான். ஓலைப்பா பார்த்துருக்கிறீங்களா, பெருசா இருக்கும். அதை சுத்தி வச்சு நிற்குமா, அதுக்குள்ள ஜெபம். ஏன்னா தனி ஜெபம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். செய்தி கேட்டு விடாதீங்க,
அந்த ஜெபத்தை நிறுத்தினவங்க அறை வீட்டுக்குள் பிரவேசித்து தனித்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிரசங்க எதுக்குன்னா 3 மணிக்கு பேசி போகல, ஆத்தும பாரத்தோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வனாந்திரத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கூடி ஜெபிக்கிறீங்க, சபையில ஜெபிக்கிறீங்க, குடும்ப ஜெபம் பண்றீங்க, ஆனா தனி ஜெபம் உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். உன் வனாந்திர வாழ்க்கையிலே வெற்றி வேண்டுமானால் அநேக பிரயாசப்படுறீங்க, தனி ஜெபத்தை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகள் சொல்றேன், தங்கச்சிமால் சொல்றேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உன் வனாந்திரத்தில் வெற்றி கிடைக்கணும்னா நீ தனியா ஜெபமனு, சர்ச்சில் ஜெபமனு, உன் அறை வீட்டுக்குள் ஜெபமனு. யாக்கோவுக்கு இந்த பழக்கம் உண்டு. ஒரு நாளில் மாமா வீட்டிலிருந்து அவன் ஓடி வரும்போது 2 பரிவாரம், ஆமே 2 பரிவாரம், ஆமே அதனால எல்லாரையும் ரோட்டுக்கு ஆற்றுக்கு அக்கறைப்படுத்திட்டான். சோத்திரம் அங்கிருந்து கூப்பிடுறங்க, மம்மி டேடின்னு கூப்பிடுறங்க குழந்தையா, அப்படித்தானே? அவன் காது கேட்காதபடி யாப்போக்கு நதிக்கரை எல்லாரும் அக்கறைப்படுத்தினான். ஆடு மாடு எல்லாம் டிஸ்டன்ஸ் எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்திருந்தான். கைவித்தாலே சொல்லுங்க பாப்போம். இந்த வழக்கத்தை எடுத்துருங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சோத்திரம் ஸ்டேட்டஸ் பார்த்து நம்மளும் ஸ்டேட்டஸ் வச்சு மெசேஜ் அனுப்பி ரீல்ஸ் பார்த்து ரீல் விட்டு அதெல்லாம் தொட்டா பாசம் விடாது, கொண்டு போகும். பிள்ளைகளை அக்கறைப்படுத்திட்டு புருஷர்கள் வேலைக்கு போ அக்கறைப்படுத்திட்டு ஆமென் சோதரம் உடைய வீட்டு வேலையை துரிதமாக செய்துட்டு 1 மணி நேரமாவது கர்த்தருடைய ஆலயத்தை வீட்டில் தனி ஜெபம் பண்ணுங்க. வனாந்திர வாழ்க்கை மாறும்படி பரிசுத்த தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதோ ஆவிக்குரிய சபைக்கு வந்தபடியினால் வனாந்திரம் மாறும் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க பாப்போம். நம் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டு கேட்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே சோத்திரம், தனி ஜெபம் வனாந்திரத்தில் ஒரு வெற்றியை கொண்டு வரும். யாக்கோபு ஜெபம் இருக்கிறார், தானியேல் ஜெபம் இருக்கிறார், ஈசாக்கு ஜெபம் இருக்கிறார். யாரு? ஆபிரகாம் ஜெபம். ஈசாக்கு எப்ப ஜெபம் பண்ணார்? ஒரு பையனுக்கு பெண் தேடி போறாங்க, எவனா ஜெபம் பண்ணுவானா? யார ஜெபம் பண்ணுவாங்களா? ஈசாக்குக்கு எலியேசர் பெண் தேடி போறார். போட்டோ இல்லை, பயோடேட்டா இல்லை, அப்படி ஜெபம் போறார். நான் ஒரு கேள்வி கேட்பேன், குடிக்க தண்ணி தான்னு கேட்பேன். குடியும் ஆண்டவனே, ஒட்டகங்களுக்கும் 50 கூட தண்ணி குடிக்குமா? மோட்டு போட்டுன்னு தண்ணி வராது, படியில இறங்கி கொண்டு வரணும். சோத்திரம், அதை விட பெரிய காரியம். இவள் யாரு? ரெபேக்காள் வரும்போது அங்கிருந்து நடந்து வர்றார் ஈசாக்கு. எங்க போயிருந்தாரா? தியானம். நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று தாவி சொல்லுகிறார். ஆமை தனக்கு பெண் தேடி போயிருக்கும் போது ஈசாக்கு தனித்து ஜெபம் பண்ணுகிறான். உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்பா சொல்றேன், உங்களுக்குரிய அந்த வயதுல அந்த டைம்ல உங்கள் காரியத்தை கத்து நடத்துவார். நீங்க கொஞ்சம் தனி ஜெபம் பண்ணுங்க. ஆமை ஈசாக்க போல உங்க வாழ்க்கைய தேவன் கரத்துல கொடுங்க. தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. பாருங்க, அப்பா வீட்டுல ஜெபம், போகிற எலியேசர் ஜெபம், திருமணம் பண்ண போகிற ஈசாக்கு ஜெபம் நடக்குமா? அந்த காலத்துல அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் தாய்க்கு இருக்கிற துக்கம் என்னை விட்டு மாற வேண்டும். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சோத்திரம், நிறைய மாமிமார் பயப்படுறாங்களா? ஒரு மாமி சொன்னாங்க, சோத்திரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, வர்ற துப்பாக்கி கொண்டு வராலும் தெரியல. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மாமிமாரும் ஜெபம் பண்ணுங்க, பெற்றோரும் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் அந்த வயது வரும்போது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 3வது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வனாந்திரத்தில் வெற்றிக்கு என்ன? நீங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தால் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டு நீங்கள் நான் ஆரம்பிங்க. 1வது வனாந்திரத்து வெற்றிக்கு ஓரேப்புக்கு நம்ம வரணும். 2வது வெற்றிக்கு எண்ணும் போது சண்டே கூட்டத்துக்கு கரெக்டாக வந்துடணும். ஃப்ரைடே கூட கண்ணை வந்துடும். எண்ணி பார்க்கும் போது நாங்கள் எண்ணும்னு அவர் எண்ணிடுவார். அல்லேலூயா.
சுத்திரம். எண்ணி பார்க்க குறையக்கூடாது, அது உங்களுக்கு வெற்றி. மூன்றாவது, ஆமென், தனி ஜெபம் வேணும். இயேசு வனாந்திரத்தில் தனித்து ஜெபம் பண்ணினார். தனிமை ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் மயக்கம் நடந்து நிச்சயலாம் ஜெபம் பண்ணலாம். சுத்திரம். முழங்கால் படி ஜெபம் பண்ணலாம். இல்லை உறக்கம் வந்துடுன்னா சேரில் நின்று ஜெபம் பண்ணலாம். காலு குத்துமா உறக்கம் வருமா பார்ப்போம்? கைவித்தள்ளி சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க. முழங்கால் வலி தான் எனக்கு முழங்கால் ஜெபத்தை கற்றுத்தந்தது. பாஸ்டர் ஐவின் கிறிஸ்டோபர்னு சொன்னா, எனக்கு முழங்கால் ஒரு வலி வந்தது, முழங்கால் ஜெபம் கற்றுக்கொண்டேன். முழங்கால் பட்டு ஜெபிக்கிறெல்லாம் கைவித்துங்க பார்ப்போம். கொஞ்ச நேரமாகிலும் சௌரமறையா இருக்கீங்களா? முழங்கால் படிட்டு முடங்காத முழங்கால். ஆனால் நான் ஒரு மெச்சு கொள்கிற காரியம், கத்தோலிக்க மக்கள் இருக்கிறாங்களே, முட்டி போட்டாங்கன்னா அந்த நிப்பு, அப்படி ஒரு கிருபை அவங்களுக்கு இருக்கு. அந்த கிருபை நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால மூணாவது ஜெபம், தனி ஜெபம். தனிமை இருக்கும்போது நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தூக்கம் வந்துடும். கொஞ்சம் நடந்து தூக்கத்தெல்லாம் துரத்தி அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கர்த்தர் அந்த கிருபை தருவார். பிறகு நீங்க விரும்புவீங்க, குடும்ப ஜெபத்தை விட தனி ஜெபம் எவ்வளோ நல்லா இருக்கு. ரகசியங்களை கத்தனமோடு பேசுவா. ஃப்ரீ ஆண்டவர் பார்த்து பேசலாம். தனி ஜெபம் பழகிட்டீங்கன்னா தனி ஜெபத்தை விரும்புவீங்க. வீட்டில் ஜெபிக்க அறையில் தனி அறையை கட்ட கேட்பீங்க. கட்டு இல்லைன்னா இதான் வழி பண்ணுவீங்க. இல்லை ஓலை சுத்துக்குள்ளா இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. தனி ஜெபத்தை விட்ட தேவ பிள்ளைகள் 6வது தினத்தில் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்றோம், சபை திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து இந்த 24 மணி நேர ஜெப நேரத்தில் உங்கள் நேரத்தில் சசிலன் ஜெபம் பண்ணலாம். தனி ஜெபம் இந்த வனாந்திரத்தில் உங்களை வெற்றியை கொண்டு வர. எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.